நீயா வந்து கவு தட்டினேன்னு அப்படின்னு அவர் கேட்டாருறாங்க. அவங்க ரூம் இன்னைக்கு யாருமே நிற்கல. அவங்க என்ன பேய் அறிஞ்ச மாதிரி இல்லைண்ணே தெரிலண்ணே அப்படி நார்மல் மேசை. அதுக்கப்புறம் ஒரு சாமி 2. வெல்கம் பேக் டு நம்மளோட இன்னும் ஒரு பேய் கதை கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ நாள் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன், கொஞ்சம் இல்லை நீட்டு கேப்பே எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது கேரண்டி. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு கான்சியஸ்டாக நான் வந்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளானில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி பிளானில் தான் இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். அதுக்காக இனிமேல் எவ்ரி ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எபிசோடையும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ வரும். அதுக்காக அந்த பேய் ஃபீலிங்கை திருப்பி நான் கொண்டு வர போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நம்மளோட இன்ட்ரோ கார்ட் வந்து நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சுருந்தோம். இப்போது இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸ்பெஷலாக நானே சொந்தமாக கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். பார்க்கலாமா? வாங்க. ஓகே, உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? பயங்கரமான கதை. ஒரு வீட்டுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உள்ள கதை. ஓகே கைஸ், இந்த கதை பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. தல்லோ இந்தான் பேரா இவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி, அம்மா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்புறம் அந்த ஹஸ்பண்டோட தம்பி, ஹஸ்பண்டோட தங்கச்சி, இந்த மாதிரி 5 பேர் வந்துட்டு அந்த ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்க தங்கியிருந்த அந்த வீடு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 to 8 years இருந்த வீட்டில் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி புதுசாக கல்யாணம் பண்ணனால ஸோ அவங்க வீடு வந்துட்டு வாங்கி ரெனோவேட் பண்ணி அது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து அது பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி போயிருந்த அந்த லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புது வீடு வாங்கினதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்தில் வந்து அவங்களுக்கு அந்த வீடு கிடச்சிரும். வீடு கிடச்சிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு வந்துட்டு வீடெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போயிடலாம், சேவா வீட்டுக்கு. வீடு நம்ம விற்றுடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து விற்றுட்டாங்க. விற்றதுனால இப்போ அவங்களுக்கு வீடு இல்லை. இப்போ அவங்க வந்து சேவா வீட்டில் தான் தங்கணும்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அவங்க வந்துட்டு ஒரு சேவா வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 month கிட்ட அவங்க வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்து ஜேபிக்கு போயிருக்காங்க. ஜேபியில் வந்துட்டு அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு கல்யாணனால இங்கேருந்து கார்லேயே ட்ரைவ் பண்ணி இங்கேருந்து எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா ஜேபிக்கு போயிருக்காங்க. அப்புறம் அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் ஃபங்க்ஷனாக முடிச்சுட்டு பலி பண்ணுற அந்த நைட்டு பார்த்திங்கன்னா 5 பேர் ஒன்றா தான் வந்திருக்காங்க. வர பாதியிலே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா பாதியிலே இறங்கி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து லேப்பாக பண்ண போயிட்டார். ஓகே, எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்க அவங்க வீடு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மொத்தம் வந்து 4 பேர் தான் வந்து வீட்டுக்கு பலி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பலி பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லக்கேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு காடியிலே இருக்கட்டும், நம்ம நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த வீடு வந்துட்டு டோட்டலி பிளாங்க், அப்படி ஃபுல்லாக அப்படியே பிளாக்காக இருக்குது. அப்படி கேரண்ட் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அப்போது அட்லீஸ்ட் வந்து சில பேர் வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு லைட்டாச்சும் வெளி லைட் அந்த மாதிரி தட்டி விட்டு போவோம். இந்த மாதிரி இவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு லைட்டையும் எதுவுமே தட்டலை. மெயின்லாம் செக் பண்ணுறாங்க என்ன தான் ப்ராப்ளமாக இருக்கும். மெயின் கரண்ட் வந்து அந்த இதில் வந்து ஒயர் வந்துட்டு பிஞ்சிருக்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு மணி ஒரு 11:30 கிட்ட இருக்கும். அந்த நைட்டே வந்துட்டு அந்த ஒயர் செய்கிற மேனை கூப்பிட்டு அவங்க வந்து அந்த ஒயரை வந்து இந்த செட்டில் பண்ணாங்க. அந்த நைட்டில் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து செம்ம டயர்டாக இருக்குனால போய் படுத்துட்டாங்க. மணி ஒரு 12:30 கிட்ட இருக்கும். அதுக்குள்ளே பேர் எல்லாமே படுத்துட்டாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த இந்த டைமில் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டோரி வீட்டில் தங்கியிருக்காங்க. டபுள் ஸ்டோரி. ஸோ கீழே ஹாலில் ஒரு ரூம், அந்த ரூம் பார்த்திங்கன்னா அவங்க தம்பியோட ரூமு. அதுக்கப்புறம் மேலே ரூம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, மொத்தம் 4 பேர். மாஸ்டர் ரூமில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர். ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி, நேராகவே பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி ரூம் தான். அவங்க தங்கச்சி ரூம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொன்று அவங்க அம்மா ரூம் வந்து அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு சாமி மேடம், ஒரு மேசை வந்துட்டு இருக்கும், நார்மல் மேசை. அதுக்கப்புறம் ஒரு சாமி 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. வீடு வந்து இன்னொரு எத்தனையோ மந்தில் வந்து அவங்க புது வீட்டுக்கு போயிடுவாங்க. சாவி கிடச்சிரும் அப்படின்னுக்காக தான் வந்துட்டு இப்போதைக்கு எல்லாத்தையும் நார்மலாக செட்டப் பண்ணி அந்த வீட்டில் அவங்க தங்கியிருக்காங்க. அது இப்படி போன அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே வீட்டில் வந்துட்டு தூங்கிட்டு இருக்க டைமில் வந்துட்டு ஒய்ஃப்க்கு வந்து தூக்கம் வரல. வந்து டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி இருக்கும்போது அவங்க ரூமுக்கு அது வந்துட்டு யாரும் தட்டின மாதிரி அவங்க சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்டோன்னா அத்தனை மணிக்கு யாராக தட்டுறா
ஒருவேளை அவங்க தம்பியோ இல்லை தங்கச்சியாக இருக்கும். ஏன்னா தம்பி வந்துட்டு வெளியே போயிருந்தார், மேபி அவராக இருக்கும். தங்கச்சி ஒன்றும் தூங்கலையே, சரி மேபி அவளாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அவங்க ரூம் இன்றைக்கி யாருமே நிற்கல. அப்போது 2 பேர்த்துக்குமே ஒரு ஆளுக்கு கேட்டனாலும் பரவாயில்ல, 2 பேர்த்துக்குமே கேட்டதுனால இது திரும்ப பார்க்குறாங்க. கீழே வந்து லைட் திறந்து இருந்துச்சு. ஓகே, அவங்க தங்கச்சி தான் ரூம் கதவு தட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துனாங்க இவங்க 2 பேருமே. 2 பேரில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டார். அவங்க ஒய்ஃப் வந்துட்டு தூக்கம் வரல, திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சடனாக வந்து அழுவுற சத்தம் கேட்டிருக்கு. கேட்டோன்னே இவங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. உடனே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி விட்டு, இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது, அழுவுற சத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உடனே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, எனக்கு கேட்கலையே, நீ ஒன்றும் இல்லை தூங்கு, இல்லை பூனை இந்த மாதிரி சவுண்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவங்களும் வந்து படுத்துட்டாங்க. படுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று என்னாச்சுன்னா இவங்களுக்குமே தூக்கம் வரல. ஏன்னா அந்த மாதிரி சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அவங்க ஒய்ஃப் தூங்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எழுந்துட்டாரு. அவங்க வந்து ஒரு 2 பேரண்டு அவருக்குமே தூக்கம் வரது. கொஞ்சம் சென்று அவருக்கு வந்துட்டு அந்த கதவு தட்டுற சத்தம் திருப்பி அவருக்கு கேட்டிருக்கு. இவருக்கு அந்த கதவு தட்டுற சத்தம் திருப்பி கேட்டதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காரு, ஏஞ்சி போய் பார்த்துருக்காரு. ஏஞ்சி போய் கதவு திறக்கிறாரு. அகெயின் வந்து அவங்க ரூம் இன்னைக்கு யாருமே இல்லை. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கீழேருந்து அவங்க சவுண்டு விடுறாரு அவர் தம்பிக்கு. ஓகே, அவர் தம்பி பேரை கூப்பிட்டு கீழே கூப்பிட்டு பார்க்குறாரு. சவுண்டு இல்லை. அப்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அவங்க தங்கச்சி ரூம் லைட் கீழே ரூம் வந்து லைட் ஆன் பண்ணி தான் இருக்குது. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூம் கதவு போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிக்கிச்சு. அப்போ பார்த்தா அவங்க தங்கச்சி வந்து ரூமில் உட்காந்துட்டு அந்த மேக்கப் ஐட்டம்லாம் வந்துட்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அது போட்டு அடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க டக்குன்னு கேட்டாங்க, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவேண்ணா, நான் இப்போ படுத்துருங்கண்ணே அப்படின்னு. நீயா வந்து கவு தட்டினேன் அப்படின்னு அவர் கேட்டார் பாருங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இவ்வளோ ரூமில் தானே இருக்கேன், நான் ரூம் கதை தான் தட்டல, நான் ரூம்லேயே தான் இருக்கேன், நானே இங்கே பிஸியாக இருக்கேன், இதெல்லாம் அடுக்கி வச்சு நான் ரூம் கதை தட்ட போகிறேன் அப்படின்னு. சரி போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்துட்டார். மணி ஒரு 1:30-2 கிட்ட இருக்கும். இவருக்குமே தூக்கம் வரல. கொஞ்சம் சென்று அவங்க ஒய்ஃபுமே வந்து முழுப்பு வந்து ஏந்திரிச்சிட்டாங்க. படுத்துட்டு கொஞ்சம் சென்று அவங்க கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு தூக்கம் வரல, யாரும் எனக்கு கவு தட்டுற திருப்பி கவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. இப்போ நீ வேறு சொல்கிற இந்த மாதிரி அழுவுற சத்தம் கேட்குது, சம்திங் இன்னமும் எனக்கு ரொம்ப மாறியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க டைமில் என்ன ஆச்சுன்னா ஹால் கதவு வந்துட்டு இப்படி திறந்து டக்குன்னு சாத்தின மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. இப்படி சத்தம் கேட்டோன்னே அவங்களுக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு. டக்குன்னு யார் அது திடீர்னு இந்த மாதிரி இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃபும் 2 ஓடி போய்ட்டு காற்று வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. ஒருவேளை அவங்க தம்பியாக இருக்குமோ, ஏன்னா அவர் வெளியே போயிருந்தால வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து எட்டி பார்த்துருக்காங்க. ஏன்னா மேலேருந்து எட்டி பார்த்தாலும் பாதி ஹால் அப்படி தெரியும். அப்போ அவங்க எட்டி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஸோ அந்த கவு சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் சார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி தம்பி கால் பண்ணி கேட்போம் வந்துட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடித்து கேட்குறாங்க. ஏன்னா வந்திருந்தா அப்போ அவன் ஃபோனில் எடுப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோன் அடிக்கிறாங்க, ரிங் போனது எடுக்கிறாரு. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நேராக கேட்காம அவர் சொன்னார், நீ வீட்டுள்ள வந்துட்டோன்னே நீ என்ன பண்ணி சாவிலாம் எடுத்துகிட்டு ஹாலில் மாட்டிடு. அப்புறம் அவர் சொன்னார், ஓகேண்ணே நான் வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு நான் சாவிலாம் எடுத்து அடிக்கிறேன். தூக்கி போட்டுருச்சு. அப்போ அவர் கேட்டு, இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு. இல்லை நான் இன்னும் வரல, நான் வீட்டுக்கு வரல, நான் வந்தோன்னே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து வச்சு 2 பேர்த்துக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. இத்தனை மணிக்கு யாராது நம்ம வீட்டுக்கு அது திறக்கிறான்னு பயம் எடுத்துட்டோடனே உடனே கீழே போய்ட்டு ஹஸ்பண்ட் மட்டும் போய் பார்த்துருக்காரு, அவங்க யார் வந்திருக்கா அப்படின்னு. ஹால் லைட்லாம் ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, எதுவுமே இல்லை சொல்லிட்டு திருப்பி வந்து படுத்துட்டாங்க. மணி இப்படி வந்துட்டு ஒரு 2:30-3:30 கிட்ட ஆச்சு. சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு ரூம் கதவு வந்து தட்டுறாங்க. தட்டிட்டு வந்து சொல்கிறாங்கண்ணே, என்ன ரூமில் வந்து படுக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சம்திங் எனக்கு யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது அந்த நான் படுத்துட்ருக்க ரூமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமிச்சிக்கல, இவங்களுக்கும் கேட்டிருக்கு அப்படின்னு. உடனே வந்துட்டு, ஆமாவா, இல்லை ஒன்றும் இல்லை, அது பூனை எங்களுக்கும் கேட்டுச்சு, பூனை தான், நீ போய் படு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிவிட்டாங்க. இவங்கள போய் படுத்துட்டாங்க. கொஞ்சம் சென்று 2 பேர்த்துக்குமே தூக்கம் வரலைன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சென்று பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா 2 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது 2 பேர்த்துக்குமே ஹெவியாக கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு அவங்க ரூம் கதவு. அப்போ உடனே 2 பேரும் பயந்துட்டு உடனே எழுந்திரிச்சிட்டு போய் பார்த்துருந்தேன், அவங்க ரூம் இன்றைக்கி யாருமே இல்லை. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துருக்காங்க. அகெயின் ஹால்லேருந்து எட்டி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. யாரும் அது விளாண்டுக்கிட்டு இருக்கிறது, நம்மக்கிட்ட இத்தனை மணிக்கு தூக்கமும் வர மாட்டுது. மேலேருந்து எட்டி பார்க்குறாங்க, இந்த மாதிரி யாராச்சும் கீழே வந்திருக்காங்க அப்படின்னு. யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா அவங்க தங்கச்சி ரூம் லைட்டும் ஆன் பண்ணி தான் இருக்குது, தூங்கலை ஒன்று ஸ்டீல். ஓகே, அப்போ கேட்குறாங்க, நீ அந்த மாதிரி வந்து கவு தட்டிக்கிட்டு. அப்போ உடனே வந்து அவங்க தங்கச்சி சொன்னாங்க, இல்லை நான் இங்கே தானே இருக்கேன் ரூமில், ஒன்றுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரா இது இத்தனை மணிக்கு இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து சரி போதை பண்ணாமல் வந்து படுத்துட்டாங்க. இருந்தால் இவங்களும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க சொல்லி 2 பேரும் வந்து படுத்துட்டாங்க. படுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லி என்னாச்சு அப்படின்னா மணி கிட்டத்தட்ட அதே ஸ்டீல் ஒரு 10-15 கழிச்சு தான் ஹெவியாக திருப்பி அவங்க ரூம்க்கு அது
பட்டார் பட்டார்னு வந்து திறக்கிற சத்தம் கேட்டிருக்கு. ஹெவி லைக் எப்படின்னா திறந்து வேகமாக பட்டார்னு இழுத்து சாத்துற மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கு. உடனே ஏஞ்சி போயிட்டு 2 பேருமே டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரூம் கதை வந்து திறக்கிறாங்க. ஹெவி அப்படி பட்டு இழுக்கிறாங்க. அவங்க பார்க்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்த்து உள்ள அவங்க தங்கச்சி வந்துட்டு அந்த பெட்டுக்கு கீழே முடி விரித்து போட்டு அவங்க வாங்கின அந்த மேக்கப் ஜாமான் அந்த மை இருக்குல்ல, அந்த மையை மூஞ்சிலெல்லாம் பூசி பயங்கரமாக ஒரு பொசிஷனில் அப்படியே வந்து அவங்க உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்ச. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ உடனே வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு இங்கே பாரு இப்படி இருக்குன்னு சொல்லி அத்தனை மணிக்கு உடனே அவங்க அம்மாவை எழுப்பி இந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா மூஞ்செல்லாம் கழுவி அந்த அந்த தங்கச்சிக்கு வந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவி என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பேய் அறிஞ்ச மாதிரி இல்லைண்ணே தெரிலண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாகிட்டாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு ஒரு பயம் எடுத்துக்கிச்சு. அப்போ நீங்கள் சும்மா தின்னு வச்சுட்டு உட்காருங்க படுக்க எங்களுக்கு கூடயே படுக்க வச்சுக்கோங்க சொல்லிட்டு அவங்க அம்மா கூடயே படுக்க வச்சுட்டாங்களாம். இப்போ அவங்க 2 பேர்த்துக்கு வந்து ஒரே பயம் சந்தேகம் இந்த மாதிரி நடக்குது திடீர்னு அப்படின்னு வீட்டில் சாஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அகெயின் வந்து அலூறு சத்தம் கேட்டிருக்கு. அலூறு சத்தம் கேட்டுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது சம்திங் இன்னமும் இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சா இந்த சிமெண்ட் சவுண்டு ஒன்று கேட்கும் தெரியுமா, அந்த ஃப்ளால் நம்ம டக்குன்னு குதிச்சா அந்த மாதிரி ஒரு குதிச்ச சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கு. சத்தம் கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாராவது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி போய் இப்படி என்ன பண்ணுறாங்க 2 பேருமே ரூம்லேருந்து வெளியாகி இந்த ஹால்லேருந்து இப்படி எட்டி பார்க்கும்போது என்னாச்சுன்னா அந்த தாங்காபடியோட அந்த கம்பி அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கைலி வந்துட்டு இந்த தூக்க மாட்டி இறந்தா அந்த ஒரு மாதிரி தொங்க விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தொங்க விட்டுருந்தாங்களாம். அப்போது அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு. சைடில் அந்த துணியில் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த அந்த துணி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாமே வந்து வெளியாகிட்டு உடனே அந்த நைட்டே வந்து அந்த ஹோட்டலில் போய் தங்கியிருந்தாங்க. அந்த நைட்டு மணி ஒரு 3 கிட்ட இருக்கும். அவங்க தம்பிக்கு கால் பண்ணி நேராக நீ ஹோட்டலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகாத. அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் சொன்ன வேகத்துக்கு அவர் தம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட லேபம் பண்ணுறதை விட்டுட்டு நேராக வந்துட்டு இதுக்கு வந்துட்டார். இன்னும் விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. ஸ்டீல் அந்த துணி கைலி வந்துட்டு அந்த கட்டி இருந்தது வந்து தொங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போது இதெல்லாமே அவங்க யோசித்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா என்ன தான் நடக்குது இந்த வீட்டில் சம்திங் இவ்வளோ நாள் நம்ம தங்கியிருந்தோம் 1 மாதம் ஒரு 1.5 மாதக்கிட்டே ஆச்சு, இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை ஏன் திடீர்னு இப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அந்த சேவா வீட்டில் அந்த ஏஜென்ட்டை வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் பார்த்தோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு சம்திங் எங்களுக்கு என்னமோ டிஸ்டர்பன்ஸ்லாம் தோணுது அப்படின்னு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க அந்த ஒன்றுமே இல்லை சார், அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி தமிழவங்க தான் இருந்தாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவங்க அந்த வீடு மாதிரி போயிட்டாங்க, நல்ல வீடு வந்துட்டு இப்போ சேவா கூட்டாச்சு, அதில் நீங்கள் தான் இருக்கீங்க, வேறு அந்த வீட்டில் இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இவங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மாறிடலான்னு. ஓகே இதுக்கப்புறமே நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெனோவேட் பண்ணுறாங்க. அந்த வீடு வந்து ஹால் 2-3 ரூம் வந்து சேப்பாச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் வேலை தானே இருக்குது, நாங்கள் போய் அந்த புது வீட்டில் தங்கிக்கிறோம் ஸ்டே பண்ணிக்கிறோம், நாங்கள் ஜாமான் எதுவும் எடுத்துகிட்டு போகல, கொஞ்சமாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், ஃபுல்லாக சேவ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் ஜாமான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த சேவா வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு மாறி போயிட்டாங்க. அந்த மாறி போன அந்த டைமில் என்னாச்சுன்னா அவங்க அந்த ஜாமானை மாற்றும் போது பக்கத்து இல்லை அந்த ஒரு தமிழவங்க ஆண்டி பக்கத்துலேயும் தமிழவங்க ஆண்டி தான். அப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க இப்போ தானே வந்தீங்க வீட்டுக்கு அதுக்குள்ளே வீடு மாறி போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இந்தமாதிரி வீட்டில் வந்துட்டு பிரச்சனைலாம் இருக்குது, நேற்று ராத்திரி எங்களால் தூங்க முடியல, நாங்கள் ஒன்று 1 மாதம் தங்கியிருந்தாலும் திடீர்னு எங்களால் ஏன் தெரியல நேற்று இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு. அவங்களும் சொன்னாங்க ஆமாம் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் வந்துட்டு அதனால தான் கிளம்புனாங்க அப்படின்னு. அப்போ அவங்க கேட்டாங்க ஆமாவா அப்படின்னு. எங்கள் இந்த ஏஜென்ட் சொன்னாங்க ஒன்றும் இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு. இல்லையா அந்த வீட்டில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனைனால வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் இவங்க போய்ட்டு மங்சாவாக மாட்டிக்கிட்டாங்க. ஓகே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போன அந்த ஹாப்பியாக அந்த வீட்டில் வந்து ஒரு நாள் வந்துட்டு அவங்க அந்த ஒரு அக்கா அந்த வீட்டில் வந்து ஒரு அக்கா ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. வயசு பார்த்திங்கன்னா 23 வயசு மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வீட்லேயே வந்து சண்டை வந்து அந்த வீட்டு ஹால்லே பார்த்திங்கன்னா தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். ஸோ அந்த தூக்கு மாட்டி இறந்ததுனால அந்த வீட்டில் வந்து அவங்க ஸ்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்புகிறாங்க. எல்லாமே வந்துட்டு இதனால தான் வீட்டு மாதிரி போனாங்க. அவங்க தூக்கு மாட்டி இறந்தப்போ அந்த ஹாலில் தான் தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அப்போ மேபி அவங்க தூக்கு மாட்டி இறந்தப்போ அந்த கைலி அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த துணி வந்துட்டு அவங்க தூக்கு மாட்டி இறந்தப்போ அது பாய்ச்ச துணியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ திடீர்னு வந்து அந்த துணியெலாம் பார்க்கப்போ அவங்களுக்கு இன்னும் பயம் எடுத்துக்கிச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணி விட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வீடெல்லாம் கிளியர் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் வந்துட்டு ஆள் வராங்களாம் போகிறாங்களாம், ஆள் வராங்களாம் போகிறாங்களாம்.
ஸ்டீல் வந்து அந்த பிரச்சனை அந்த வீட்டில் இருக்குதான். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு போனால் ஸ்டீல் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, அந்த வீட்டில் வந்து அந்த அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், பேய் கதை எப்படி இருந்துச்சு? பேய் ஃபீலிங் கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு எனக்கு ஒரு கதை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? கவலையப்படாதீங்க, இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தட்டி உங்கள் கதையை லைட்டாக சம்மரியாக நீங்கள் அதை சப்மிட் பண்ணாலே போதும். நம்ம உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி முழு கதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்காக சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் இன்னும் பயங்கரமான பேய் கதையோட மீண்டும் சந்திப்போம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, மறக்கவே கூடாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹாரர் ஃபீல் கொடுத்துருக்கோம் அப்படி நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.